Hello friends, வணக்கம். Welcome to Subhas Books in Tamil. இன்னைக்கு நாம Subhas Books in Tamilல The Hidden Habits of Genius அப்படிங்கற கிரைக் ரைட் அவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்ல சொல்லணும்னா மேதைகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் செஞ்சு அவங்க மேதையா இருக்காங்க, அல்லது ஏன் அவர்களால மட்டும் மேதையா இருக்க முடியுது, அப்படி என்னதான் அவங்க கிட்ட ரகசியம் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோள். தயவு செய்து கமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க மேதைகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய பெயர்களையும் அவர்கள் சார்ந்த துறைகளையும் டைப் பண்ணிட்டு எங்களோட பகிர்ந்துக்கிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. ஏன் சொல்றேன்னா, அதை நீங்க பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்துல, இந்த வீடியோல ஆசிரியர் சொல்லியிருக்கக்கூடிய பல கருத்துக்களுடைய ஆழ அகலங்களை வேற ஒரு கோணத்துல உங்களால பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க மேதைகள்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுடைய பெயர்கள், அவர்கள் சார்ந்த துறைகளை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மேதைகளுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய பழக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தலைப்பு கொடுத்தா இருந்தாலுமே கூட இந்த புத்தகம் ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் மனிதர்களை பற்றியும், மனிதர்களினுடைய உளவியலை பற்றியும், சமூக உளவியலை பற்றியும் அலசுகிறது. இந்த புத்தகம் நிச்சயமா உங்களுக்கு இந்த உலகத்தின பத்தின பார்வைய, விதவிதமான காலகட்டங்கள்ல விதவிதமான மனிதர்கள் மேல விதவிதமான அளவீடுகளை எப்படி இந்த சமூகம் வச்சிருந்தது அப்படிங்கறத குறித்த ஒரு ஆழமான புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்தை நான் எல்லா மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருக்குமே பரிந்துரைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை ஒரு தடவை படிச்சு பாருங்க. மேதை அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு இருக்கிற அவசரமான இந்த மீடியா உலகம் எல்லா விதத்திலையும் பயன்படுத்துறாங்க. எல்லாரையும் இவங்க மேதைன்னு சொல்றாங்க. இவர் சிரிப்பு மேதை, இவர் பாட்டு மேதை, இவர் செஸ் மேதை, இவர் கணக்கு மேதை. நீச்சல் வீரர் மைக்கேல் பிலிப்ஸ் இருக்கார் இல்லையா, அவரை இவர் லோகோமோட்டரி ஜீனியஸ், நகர்ந்து போவதில் இவர் ஒரு மேதை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், டிவி முன்னாடி நான் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் ஜீனியஸ், நான் ஒரு அற்புதமான ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு மகா மேதை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ மேதைனா யாருதான் இதுல மேதை? எந்த மேதை கிட்ட இருந்து நாம எதை தெரிஞ்சுக்கணும்? அதுக்கு முன்னாடி மேதைனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சமீபத்துல உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்ட ஒரு மகா மேதை யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதனால அவர் மேதைனா யாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ண விரும்பினவங்க 1951 வருஷம் ஒரு டாக்டர் ஐன்ஸ்டீன் உயிரோட இருக்கும் பொழுது அவரை படுக்க வச்சு அவரோட மூளைய எல்லா பக்கத்துல இருந்தும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு. இந்த சராசரி மனிதர்களோட மூளையில இருந்து இவருடைய மூளையினுடைய செயல்பாடு ஏதாவது ஒரு விதத்துல வித்தியாசப்படுதா, ஏதாவது அங்க புதுசா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி பார்க்கும்போது அந்த மூளையில எதுவும் இல்லை, எல்லா மனிதர்களோட மூளையை போலேயும் தான் அவரோட மூளையும் செயல்படுது அப்படின்னு தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் 1955 அவர் இருந்த பிறகு அவரோட மூளைய மண்டைக்குள்ள சுரண்டி எடுத்து 240 துண்டுகளா கூறு போட்டு ஒவ்வொரு அணுவா அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்குள்ள வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கா, மற்ற மனிதர்களுக்கு இல்லாத ஏதோ ஒரு விஷயம் அதுல வித்தியாசமா இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இசை மேதைகள் மொசார்ட், அதுக்கப்புறம் ஓவிய மேதைகள் இருக்காங்க இல்லையா, லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, இவர்களுடைய மரபணுக்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மரபணுக்கள், இந்த டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதுல ஏதாவது வித்தியாசமா இருக்கா, சராசரி மனிதர்களுக்கு இல்லாத ஏதாவது ஒரு வித்தியாசம் அதுல தெரியுதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. அப்ப நம்ம புத்தகத்தினுடைய ஆசிரியர் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சிக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மேதைக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு விளக்கம் தான் நம்மளால கொடுக்க முடியும். அது என்னன்னா, இந்த மனித குலம் ஏதாவது ஒரு பிரச்சனையில தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான சிந்தனையோட யார் வராங்களோ அவங்கள நாம மேதையா பாக்குறோம் அப்படிங்கிறாரு. பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுன்னா அந்த பிரச்சனையை முழுமையா தீர்த்துறதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம், அல்லது அந்த பிரச்சனைக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம், அல்லது அந்த பிரச்சனையை நீங்க மறந்து போற மாதிரி அவர் ஒரு கதையை சொல்லலாம், அல்லது அந்த பிரச்சனையோடயே நீங்க வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு கத்து கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த விஷயத்த செஞ்சு நம்மளுக்கு ஒரு தீர்வை, நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்தாலும் அவர் ஒரு மேதை அப்படின்னு நாம அவரை பார்ப்போம். நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை செய்யக்கூடியவங்க மேதை, நம்மளால சிந்திக்க முடியாத விஷயங்களை சிந்திக்க கூடியவங்க மேதை, நம்மளால பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்க கூடியவங்க மேதை. ஆனா நாம ஒத்துக்கிட்டாதான் அவங்க மேதை.
ஆங்கிலத்துல மேதை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா, ஜீனி அப்படிங்கிற லத்தீன் மொழியில இருந்து வந்தது. லத்தீன் மொழி வார்த்தையில இருந்து வந்தது. ஜீனின்னா என்னன்னா, இந்த அலிபாபா படத்துல அலிபாபாக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்குமே, அவரோட பிரச்சனைகளை எல்லாம் உடனே தீர்த்து வைக்குமே, அந்த பூதம், அதுக்குதான் ஜீனின்னு பேரு. அந்த ஜீனியில் வார்த்தையில இருந்து வந்ததுதான் ஜீனியஸ். அப்ப நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு தீர்வை கொடுக்கறவங்க, நம்மளால முடியாத விஷயங்களை செய்யறவங்க, நம்மளால பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கறவங்க ஒரு ஜீனியஸ், ஒரு மேதை. ஆனா நாம அவங்கள மேதைன்னு ஒத்துக்கலைன்னா, அதாவது சமூகம் அந்த காலகட்டத்துல அவங்கள மேதைன்னு ஒத்துக்கலைன்னா, அவங்க கருத்தை ஏத்துக்கலைன்னா, அவங்க கருத்துனால என்ன பயன்னு சமூகத்தினால உணர முடியலன்னா அப்ப அவங்க மேதை இல்லை. அதாவது இப்ப மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஆப்பிரிக்கன் காட்டுல அவர் பாடிக்கிட்டு இருந்திருந்தாலும் அவரோட இசை புலமே அவர்கிட்ட தான் இருந்திருக்கும். ஆனா அப்ப அவரை யாரும் பார்த்து மேதைன்னு வியந்திருக்க மாட்டாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கற்கால மனிதராக பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு அந்த காலத்துல பிறந்திருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை இருந்திருக்கும். ஆனா மேதைன்னு உலகம் அவரை கொண்டாடி இருக்காது. கலீலியோ அவர் ஒரு சிறந்த மேதைன்னு இன்னைக்கு நாம சொல்றோம். சார்லஸ் டார்வினை மேதைன்னு சொல்றோம். ஆனா அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவங்க வாழ்ந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை சொன்னதுனால அவங்க எல்லாம் மேதைகள் இல்ல. அவங்க எல்லாம் பல விதங்கள்லயும் துன்பங்களை அனுபவிச்சவங்க. இன்னும் முன்னாடி காலகட்டத்துல போய் பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்துல மனிதர்கள் கூட்டமா வாழ ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல மேதமை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு இறைத்தன்மையோட சேர்ந்ததாவே இருந்தது. ஒரு மேதை, ஒரு மகான், ஒரு மகானுபவர் அப்படிங்கிறவரெல்லாம் எல்லா ஊர்கள்லயுமே அந்த மதத்தோட சம்பந்தப்பட்டவரா இருந்தார். ஏதோ ஒரு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறவர் ஒரு மேதை, ஒரு மகான். அதுக்கு பெரும்பாலும் அவரால் எப்படி அது செய்ய முடியுதுன்னா, அவரு ஏதோ ஒரு அதிசயமான கடவுள் அருள் பெற்றவரா இருக்கிறதுனால அவரால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க. இன்னைக்குமே கூட இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லாம ஒருத்தர் ஒரு நோயை தீர்த்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு மகான், அவர் ஒரு மகானுபவர். அதே நேரத்துல இந்த மருந்து இப்படிதான், இதை இப்படிதான் கண்டுபிடிச்சேன், இது இப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி, அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர் மகான் இல்ல, அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு டாக்டர், அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கும் கூட நம்ம பாக்குற பார்வை. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம்தான் மேதை அப்படிங்கிற வார்த்தை வெறும் அதிசயங்களை நிகழ்த்துபவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து ஒரு மொழியியல் மேதைகள், ஒரு கலை மேதைகள், கலைஞர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள், பெரிய படைப்புகள், கம்பராமாயணம், வள்ளுவம் மாதிரியான படைப்புகளை படைச்சவங்களை கூட உலகம் மேதையா பார்க்க ஆரம்பிச்சுது. அவங்களாம் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா என்னுடைய இறை நம்பிக்கையும் அவரோட இறை நம்பிக்கையும் ஒத்து போனாதான் அவர் மேதை அப்படிங்கிற இடத்துல இருந்து மாறி உலகம், அவரு வேற சாமி கும்பிடலாம், நான் வேற சாமி கும்பிடலாம், அவர் ஏதோ அதிசயங்களை பண்ணலனாலும் அவர் ஒரு மகான், அவர் ஒரு மேதை, அவர் ஒரு மகா ஞானி அப்படிங்கிற ஒரு பார்வைய அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல வர தொடங்கியது. அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் உலகம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடியவர்களையும் மேதைகளாக பார்க்க ஆரம்பிச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சார்லஸ் டார்வின், டெஸ்லா, இவர்கள் மாதிரியானவர்களையும் மேதைகளாக பார்க்க ஆரம்பித்தோம். சோ பொதுவா இவர் இந்த மேதை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு தீர்வு கொடுக்கிறாரு அப்படின்னா, என்ன விளக்கம் கொடுக்கிறாரு அப்படின்னா, நாம தொட முடியாத உயரங்களை தொடரவங்க மேதைகள், நாம செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு காட்டுறவங்க மேதைகள், நாம பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கிறவங்க மேதைகள், நம்மளால கண்டுபிடிக்க முடியாத தீர்வுகளை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியவங்க மேதைகள். ஆனா இவங்க எல்லாருமே எப்ப மேதைகள் ஆவாங்கன்னா, அவங்களோட கண்டுபிடிப்புகளும் அவங்களோட பார்வைகளும் நம்மளையும் நம்மளுடைய நம்பிக்கைகளையும் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு வச்சிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பையும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும். நமக்கு அவங்களை பிடிச்சிருந்தாதான் அவங்க மேதைகள், இல்லை என்றால் அவர்கள் கிறுக்கர்கள். அப்படிதான் உலகம் அவங்களுக்கு பேர் கொடுக்குது. அப்படி நம்ம மேதைகள் எல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற என்ன விதமான விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த புத்தகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேதைங்கிறவர் தன்னுடைய வேலை நெறிமுறைகளை எப்படி வச்சுக்கிறாரு, எப்படி வேலை செய்யறாரு, எப்படி ஒரு சுய சிந்தனை உடையவராக இருக்கிறாரு, எப்படி அவங்க கிட்ட இருந்து எப்பொழுதுமே ஒரு குழந்தையை போன்ற ஒரு கற்பனா சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல ஒரு தீராத பேரார்வம் அது எப்படி இருக்கு, அவங்க எப்படி தன்னுடைய பார்வைய, தன்னுடைய அறிவை, தன்னுடைய
நாலேஜை தான் சேர்த்து வச்ச விஷயங்களை மறுசீரமைப்பு பண்ணிக்கிறாங்க, தங்களை எப்படி மறு பரிசீலனை பண்ணிக்கிறாங்க, எப்படி இந்த உலகம் கொடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள், எப்படி அவர்களால எல்லை தாண்டி சிந்திக்க முடிகிறது, மற்ற மனிதர்கள்லாம் ஒரு எல்லைக்குள்ள சிந்திக்கும் பொழுது இவர்களால எப்படி அதையெல்லாம் தாண்டி சிந்திக்க முடிகிறது, எப்படி அவர்களுடைய அறிவு செறிவு இருக்கும், அவங்க எப்படி ஓய்வு எடுப்பாங்க, எப்படி ஒரே விஷயத்துல மனம் குவித்து நம்மளால செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு பேராற்றலோட செயல்படுறாங்க, இதெல்லாம் அவங்களால எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த புத்தகம் முழுவதும் அலசுகிறது. ஆனா இதுல முக்கியமா வந்து ஒரு ரூல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய விஷயங்கள்ல நம்ம மேதைன்னு சில பேரை சொல்றோம் இல்லையா, அவங்களை இவரை மேதையா எடுத்துக்கிட்டு அவங்கள அலசல. அதாவது நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறவங்க, நிறைய ஒரு இந்த மாதிரி செஸ் விளையாடுறவங்க, இந்த ரூல்ஸ்குள்ள விளையாடுறவங்க, அல்லது இதுதான் சட்டம், இதுக்குள்ள நீ வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டு உன்னோட பயிற்சியால நீ மேல வந்து காட்டு அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அந்த பயிற்சி பண்ணி உலக மேப்பை அப்படியே திருப்பி எழுதி வரைஞ்சு காட்டுறவங்க, அல்லது திருக்குறளோட எல்லா குறளையும் திருப்பி ஒப்பிக்கிறவங்க, இந்த மாதிரியான மேதைகளை பத்தி இந்த புத்தகம் அலசல. இந்த புத்தகம் வந்து இந்த மாதிரியான ஒரு திறமையாளர்களை பத்தி இந்த புத்தகம் பேசல. இதை தாண்டி மேதைகள் சுயமாக சுய கருத்துக்களால சுய கற்பனா சக்தியால சுயமாக வெளிப்பட்ட மேதைகள், அவர்களுக்கும் பயிற்சி இருந்திருக்கும், ஆனா அந்த கற்பனா சக்தி அவங்க கொடுத்த சொல்யூஷன், அவங்க கொடுத்த தீர்வுங்கிறது அவங்களுடைய சொந்த தீர்வா இருந்திருக்கும், இதுவரைக்கும் மற்றவர்கள் கொடுக்காத தீர்வா இருந்திருக்கும், இதுவரைக்கும் மற்றவர்கள் செய்யாத விஷயமா இருந்திருக்கும், இதுவரைக்கும் மற்றவர்கள் செயல்படுத்தாத ஒரு செயல்முறையா இருந்திருக்கும், இதுவரைக்கும் மற்றவர்கள் கொடுக்காத ஒரு ப்ராடக்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை குடித்த மேதைகளை மட்டுமே இந்த புத்தகம் அலசுகிறது. அடுத்தது சமூகம் மேதைகளை பத்தி வச்சிருக்கக்கூடிய சில தவறான புரிதல்கள் என்னன்னா, மேதைனா நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்க நகரத்துல பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், வாய்ப்பு இல்லாம ஒருத்தர் மேதையா இருக்க முடியாது, நமக்கு கிடைக்காத பல வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றது வந்து ஒரு தவறான புரிதல் அப்படிங்கறத முதல்ல அவர் சொல்லிடுறாரு. அடுத்தது இந்த வீடியோவை பாக்குறதுனாலயோ இந்த புத்தகத்தை படிக்கிறதுனாலயோ நாம மேதையாயிட முடியாது, அதையும் அவர் சொல்லிடுறாரு. நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன், இன்னும் சொல்ல போனா இவர் ஏல் பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர். இவர் சொல்றாரு, இந்த புத்தகத்துக்காக நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன், ஆனா நான் ஒரு மேதை இல்ல, இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால நீங்களும் ஒரு மேதை ஆயிட மாட்டீங்க. ஆனா இந்த புத்தகம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி இந்த உலகம் குறித்தான உங்களுடைய பார்வையையும் புரிதலையும் மாத்தும். பெரும்பாலும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னா, மேதமை அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, பயிற்சி பண்ணிதான் ஒருத்தர் வந்து மேதையாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டுமே ஒரு கட்டத்துல ஒரு சரியான அளவீடுல இணையும் பொழுதுதான் ஒருத்தர் வந்து மேதையாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மைக்கேல் பிலிப்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல 28 தங்க மெடல்களுக்கு மேல வாங்கியிருக்கிறார், யாருமே அந்த அளவுக்கு வாங்கினதில்ல. அவர் எல்லாரும் லோகோமோட்டரி ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பிறக்கும் பொழுதே அவர் பிறவிலேயே ஒரு அந்த நீச்சலுக்காகவே பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ரொம்ப உயரமா இருப்பாரு, அவரோட கைகள் கால்கள்லாம் வந்து ரொம்ப அகலமா இருக்கும். சோ அவரால் வேகமா நீந்த முடியுது. இப்படி ஒரு துடுப்பு போட்டு அப்படி கையை அசைச்சாலே அவர் அங்கு போயிடுவாரு. கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி அவரோட கைகள் அகலமா இருக்கிறதுனால அவரால் நிறைய தண்ணியை பின்னுக்கு தள்ள முடியுது. சோ இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதகமான விஷயமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாதகமான விஷயம். ஆனா அவர் அந்த நீச்சலுக்காகவே, அந்த நீச்சல் பயிற்சி பண்றதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அர்ப்பணித்தவர். அதேதான் எல்லார பத்தியும் சொல்றாங்க. சோ பிக்காசோ வந்து ஒரு விஷயத்த பார்த்த உடனே, பிக்காசோ, மைக்கேல் ஏஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த இப்படி பார்த்தாங்கன்னா அதை பார்த்த உடனே அப்படியே பிக்சர் பர்ஃபெக்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்ததை பார்த்த மாதிரியே ஞாபகம் வச்சுப்பாங்களாம். பல இசை மேதைகளும் இசை பள்ளியில போய் படிக்காமலே கூட அந்த சவுண்ட ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த போனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுல, அதை பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுல அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அம்சமாக ஒரு கிஃப்ட் பிறவியிலேயே இருந்திருக்கு. மைக்கேல் ஜாக்சன், மொசார்ட் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா, அவங்க பாடினா பிச்சுனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அப்படிதான் எழுதியிருக்காங்க இவங்க. அந்த சொரத்துல ஸ்ருதியில நிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த கரெக்டா அப்படி நிக்குமா. அதனால அவங்க எல்லாருக்குமே பிறவிலேயே அந்தந்த துறை சார்ந்து தேவைப்படக்கூடிய அந்த திறமைகள் அவங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்க, கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனா அதை தாண்டி அவர்கள் அசாத்திய பயிற்சி பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. அப்போ நாமளும் பயிற்சி பண்ணா அந்த மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. சோ பயிற்சி பண்ணாம ஒருத்தர் மேதையாக முடியாது. ஆனா பயிற்சி பண்ணக்கூடிய எல்லாரும் மேதை ஆயிடுறதும் இல்லை.
எப்படி மேதைகள் பயிற்சி பண்றதுக்கும் நாம பயிற்சி பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டார்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சராசரி மனிதர்கள் ஒரு வேலையை செய்யும் போது நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும், கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும், அப்பதான் யாரும் என்ன எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, யாரும் என்னை திட்ட மாட்டாங்க, நான் வேலை முடிஞ்சிச்சுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், சனி ஞாயிறுல போய் என்னை யாரும் கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மனோபாவத்தோட அந்த வேலையை அணுகக்கூடியவர்கள் சராசரி மனிதர்கள். ஆனா அந்த வேலை செய்யறதுலேதான் அவங்களுக்கு மகா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுனால அந்த பயிற்சி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஒரு மன அமைதிய, அவங்களோட வாழ்க்கைய அதுதான் அப்படிங்கிற அந்த அவ்வளவு அது மேல ஒரு காதலும் ஒரு பேரார்வமும் இருக்கிறதுனால அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சனி ஞாயிறு வேணும்னே தோணாது, அவங்களுக்கு வெக்கேஷன் போகணும்னே தோணாது. இந்த வேலையை விட்டு நான் எப்படா போவேன், எனக்கு எப்படா லீவ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாம செய்யக்கூடிய விஷயத்தை பெரும் காதலோடு நேசித்து செய்யக்கூடிய இயல்புடையவர்கள் மேதைகள். இப்ப நமக்கு அந்த இயல்பு இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போக தேவையில்லை. நம்மளோட இயல்பு எதுவும் அதுதான் நம்மளோட இயல்பு. ஆனா அவங்க நமக்கு வேற வேற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கு, அவங்களுக்கு அவங்க சார்ந்த துறை மேல அப்படி ஒரு தீரா காதல் இருக்கு. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா 10,000 மணி நேரம் பயிற்சி பண்ணா நீங்க சிறந்த நிபுணராக அந்த துறையில ஆகலாம், ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆனா புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பவராக, புதிய ஒரு பார்வையை கொடுப்பவராக, புதிய தீர்வுகளை கொடுப்பவராக ஆக முடியாது. அதுக்கு பயிற்சி மட்டும் போதாது. புத்திசாலிகளுக்கு ஒரு நியாயமான கூர்மையான பார்வை, கூர்மையான சிந்தனைகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா மேதைகளுக்கு ஒரு எல்லையற்ற பார்வை இருக்கு, எல்லையற்ற சிந்தனை இருக்கு, எல்லையற்ற கற்பனை இருக்கு. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு தீர்வை அவங்களால கொடுக்க முடியும். புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தன்னை பட்ட தீட்டிக்கிறாங்க, ஆனா மேதைகள் இல்லாத ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லாத விஷயத்தையும் பாக்குறாங்க, இல்லாத விஷயத்தையும் கற்பனை பண்றாங்க. அதுதான் மேதைகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்த முக்கியமான பகுதி, இந்த புத்தகத்துல நீங்க எந்த பகுதியை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பகுதியை படிங்க, இந்த பகுதியை மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு ஆசிரியரே சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் இந்த பகுதியில சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களில் மேதைகள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க கேட்டோடனே என் மேல கோவப்படாதீங்க, அதுக்காக தான் நான் உங்களை முதல்ல எடுத்த உடனே ஒரு லிஸ்ட் போட சொன்னேன். நீங்க மேதைன்னு நினைக்கிற ஆட்களோடைய லிஸ்ட போடுங்க அப்படின்னு. இதே கேள்வியை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயும் கேட்டிருந்தேன், அங்கேயும் நிறைய பேர் பகிர்ந்துருந்தீங்க. பகிர்ந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி பகிர்ந்தவங்கள்ல எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் பெண்கள் பெயரை குறிப்பிட்டிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அவையார் பேரை குறிப்பிட்டிருந்தாங்க. மற்ற எல்லாருமே ஆண்கள் தான். எல்லா துறைகள்லையும் அவங்க குறிப்பிட்டிருந்தது எல்லாமே ஆண் பெயர்கள் தான். நீங்க என்ன பேரை எழுதிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க எழுதியிருக்கிற அந்த மேதைகளுடைய பெயர் பட்டியல்ல அதிகமாக இருப்பது ஆண்களினுடைய பெயர்கள் தான். இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக ஆசிரியர் 4000 பேர்கிட்ட நேர்காணல் நடத்திருக்காரு. மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பெரிய பல்கலைக்கழகத்துல இருந்தவங்க, எளிய மனிதர்கள், வேலைக்கு போனவங்க, போகாதவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவர்கள், அரசியல் தலைவர்கள், இன்னும் பல தரப்பட்ட மக்களோட எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்தும் மக்கள் கிட்ட நேர்காணல் நடத்தியிருக்காரு. ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு தெரிஞ்ச 12 ஒரு டசன் மேதைகளுடைய பெயர்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட பொழுது வந்த பெண்கள் பெயர்கள் ரொம்ப 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 குறைவு. என்னென்ன பெயர்கள் வந்தது அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் அவர்கிட்ட வந்த பெயர்கள் என்னன்னா, ஏடா அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிஷியனோட பேரு, மேரி கியூரியோடைய பேரு, ரோஸ்லின் பிராங்க்லின் அவர்களுடைய பேரு, இப்ப சமீபத்துல ஓப்ரா வின்ஃப்ரேயோட பேரை கூட சில பேர் சொல்றாங்க. நான் கேட்டிருந்தப்ப வந்த ஒரே ஒரு பெண் மேதை பெயர் வந்து அவையார் தான். 2010 வருஷம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயின் படி ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டெம் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் மேத், அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம், கணிதம், இந்த துறைகள்ல பெண்களினுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கிளாஸ்ல போய் பார்த்தேன், +2 கிளாஸ்ல போய் பார்த்தா சயின்ஸ் குரூப்ல வந்து பெண்களும் ஆண்களும் ஈக்குவலா இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல பெண்கள் வந்து 60 பேர் இருக்காங்க, ஆண்கள் வந்து 58 பேர் தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு, உண்மைதான். ஆனா இது எல்லாமே எது வரைக்கும் சமமா இருக்குன்னா, அந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வரைக்கும் தான் சமமா இருக்கு. ஒரு
வேலையில சேரும் பொழுது ஆண்களின் பெண்களின் எண்ணிக்கை எல்லா நிறுவனங்களிலும் சமமா இருக்கு. ஆனா மேல போக 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 உயர் பதவிகளுக்கு போக 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 பெண்கள் அப்படியே பின்தங்கிடுறாங்க. ஆண்கள் மட்டும்தான் அந்த பிரமிடோட உச்சத்துக்கு போய் சேர்றாங்க. வெறும் 3-5% பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த யானை நம்ம எல்லார் கண்ணு முன்னாடி இருக்கு, அது இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பேசுறவங்க கூட நம்ம எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியாது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இந்த உண்மைய பார்க்கக்கூடிய மக்கள் முதல்ல அதை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை தீர்வை பத்தி நாம யோசிக்க முடியும் இல்லையா? அதை பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்கலாம். சோ இன்றைக்கும் கூட ஒரு சமூகத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சிந்தனைகள் கொண்ட புத்தகங்கள் பெண்கள் கிட்ட இருந்து அவ்வளவா வர்றதில்ல. ஏன் பெண்கள்லாம் அவ்வளவு முட்டாளா? அவங்களுக்கு எல்லாம் எந்த சிந்தனையுமே இருக்காதா? அவங்களுக்கு மூளைங்கிறதே கிடையாதா அப்படின்னு பார்த்தா 2014 வருஷம் கேத்தரின் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தனிப்பட்ட முறையில ஒரு ஆய்வு ஒண்ணு செய்யறாங்க. அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்களுடைய நாவல்கள் சிலது அந்த டைம்ல பதிப்பிக்கப்பட்டிருந்தது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அது வரைக்கும் பதிப்பிக்கப்படாத அவங்களுடைய ஒரு நாவலை எடுத்து 100 பதிப்பகங்களுக்கு அனுப்புறாங்க. 100 ஃபேமஸான பதிப்பகங்களுக்கு அனுப்புறாங்க. 50 பதிப்பகங்களுக்கு அவங்க ஒரு பெண் பேர்ல அனுப்புறாங்க. மீதி 50 பதிப்பகங்களுக்கு ஜார்ஜ் அப்படிங்கிற ஆண் பேர்ல அனுப்புறாங்க. ஒரே கதை, ஒரு எழுத்து கூட மாற்றம் இல்லை. ஆண் பேர்ல அனுப்பப்பட்ட அந்த கதை 17 பதிப்பகங்களால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மீதி பதிப்பகங்களும் மரியாதையா ஏன் அந்த கதையை பிரசுரிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லி ஒரு நீட்டான லெட்டரை ஜார்ஜுக்கு போடுறாங்க. ஆனா இந்த பெண் பெயர்ல அனுப்பப்பட்ட கதை வெறும் 2 பதிப்பகங்களாலதான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மீதி பதிப்பகங்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன் பிரசுரிக்க முடியாது அப்படிங்கறத இவங்க கிட்ட சொல்ல கூட இல்லை. இதுதான் நிதர்சனம், இதுதான் நிலைமை. இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவர் இந்த புத்தகத்தை எழுதினது மட்டும் இல்ல, இதையே ஒரு பாடமா ஏல் பல்கலைக்கழகத்துல சொல்லி கொடுக்குறாரு. அந்த பாடத்துக்கு அவங்க விருப்ப பாடமா எடுத்து படிக்கலாம். அப்படி யார் ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 70% ஆண்கள் தான் வராங்க. பெண்கள் அந்த கிளாஸ ஒரு விருப்ப பாடமா கூட எடுத்து படிக்கிறது இல்ல. இவருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. ஏன் இவங்க வரதில்ல, இவ்வளவு குறைவாக பெண்களின் எண்ணிக்கை ஏன் இருக்கு இந்த பாடத்துக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பின்னாலதான் இவருக்கு அது ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஷெரில் ஷான்பர்க் அவர்களுடைய அதை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். லீனின் புத்தகத்துக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த அவர்களுடைய அறிக்கையும் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு ஆய்வும் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலும் இந்த கான்ஃபரன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, துறை சார்ந்த கருத்தரங்குகள், மாநாடுகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது 75% ஆண்கள் தான் கலந்துக்கிறாங்க. மீதி கலந்துக்க கூடிய பெண்கள்லயும் கூட முன் பேசக்கூடியவர்கள் ரொம்ப 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 குறைவா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாம் பேசி திறமையே இல்லாதனால பேசாம இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்ல, அந்த இடத்துக்கு தன்னுடைய நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு மாநாட்டில், ஒரு ஆய்வு கருத்தரங்கில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையே குறைவா இருக்கு. சோ அவங்க நேச்சுரலாவே ஒரு அண்டர் ரெப்ரசன்டேட் கம்யூனிட்டியா இருக்கிறதுனால அவங்களால குரல் உயர்த்தி பேச முடியல. அதேதான் இந்த பெண்கள் அந்த கிளாஸுக்கு போகாததுக்கும், இந்த விருப்ப பாடமா இதை தேர்வு செய்யாததுக்கும் காரணம் அதேதான். ஏன்னா அந்த பெண்களுக்கு இயல்பாவே தெரிஞ்சிருக்கு, மேதைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆண்களை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு. விர்ஜீனியா வுல்ஃப் இதை பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு சிறந்த எழுத்தாளர், எழுத்து உலகத்துல இவங்க ஒரு மேதையாக அறியப்பட்ட ஒரு பெண். இவங்க சொல்றாங்க, பெண்களுக்கு சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவா இருக்கு, வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்படின்னு. அது என்னங்க வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னா, ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்னென்ன தேவை? ஒரு அமைதியான ஒரு ரூம் தேவை, கொஞ்சம் பணம் தேவை. ஏன்னா இவங்க எப்ப பாரு எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்ப பாரு பணம் வந்துட்டே இருக்காது. இவங்களோட முதல் புத்தகம் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் பணம் வராது இல்லையா? அப்ப பணத்துக்காக ஏதோ ஒரு வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல இவங்க வீட்டு வேலைகள்ல இருந்தும் குழந்தைகளை பாத்துக்கிறதுல இருந்தும் கொஞ்சம் விடுபட்டு அந்த வேலையில போக்கஸ் பண்றதுக்கு, அந்த வேலையில கவனம் செலுத்துறதுக்கு, அவங்க எழுத்துல கவனம் செலுத்துறதுக்கு ஒரு நேரம் தேவை. சோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே, வாய்ப்பு இல்லாம என்னங்க, பேப்பர் தான் கடையில இருக்கே, பேப்பரும் பென்சிலும் வாங்கி வச்சு எழுத வேண்டியதானே அப்படின்னு கேட்க கூடாது. வாய்ப்புங்கிறது இது எல்லாம் சேர்ந்ததுதான் அப்படின்னே நம்மளால பார்க்க முடியலன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு அறியாமையில இருக்கோம்னு அர்த்தம்.
காலம் காலமாக இங்கு பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப சமீபத்துலதான் அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சமீபத்துலதான் அவங்களுக்கு பொருளாதார உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள், நான் அதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பெண்கள் வேலைக்கு போறது புதுசே இல்ல. பெண்கள் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு இங்க எல்லாம் டிபேட் வைக்கிறாங்க. அந்த டிபேட்டே தப்பு. பெண்கள் காலங்காலமா வேலை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. விவசாய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நெசவாளியா அங்க வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒரு கோயில்ல பூஜை செய்யறவர்னா இவங்க பிரசாதம் பண்ணி கொடுக்குற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பெண்கள் வேலை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. வேலைக்கு போறது புதிதல்ல. ஆனா அந்த வேலையால கிடைக்கக்கூடிய பொருளாதார சுதந்திரம் புதிது. அந்த வேலை தன்னுடைய கணவனையோ தகப்பனையோ சாராமல் அவளுடையதாக, அவளுடைய தனி திறமையின் ஊடானதாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் புதிது. அததான் சமூகத்தால ஏத்துக்க முடியல. பெண்கள் வேலை செய்யறது இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ பெண்கள் பொருளாதார சுதந்திரமும் புதிது, அவர்களுக்கு அளிக்கப்படும் கல்வியும் புதிது, அவர்களுக்கு அளிக்கப்படும் சமூக பாதுகாப்பும் புதிது. இது எல்லாமே இப்போ சமீபத்துல கிடைச்ச விஷயங்களா இருக்கிறதுனால நீங்க வரலாற்றுல இருந்து மேதைகளை எடுக்கும் பொழுது பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க ஔவையார்னு சொன்னா கூட பெண்களுக்கு 2 சாய்ஸ். ஒன்னா நீங்க குடும்பத்தை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த கல்வி, அறிவியல், இந்த உங்க துறை சார்ந்த மேதமையை எடுத்துக்கலாம். 2ஐயும் எடுத்துக்க முடியாது. 2ஐயும் யார எடுத்துக்க முடியும்? ஆண்கள் தான் எடுக்க முடியும். ஒன்னா நீங்க அரசியல்ல பரிமளிக்கலாம், இல்லைன்னா குடும்ப பெண்ணா இருக்கலாம். இந்த 2த்திலையும் பரிமளிக்கக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவேதான் கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ்லயும். ஏன் அப்படி இருக்கு? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட மனிதர்கள், இந்த சமூகத்துல ஆதிக்கம் செலுத்திய மனிதர்கள், அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை பார்த்தா இந்த பெண்களோட நிலைமை ஏன் இப்படி இருக்குங்கிறது நல்லாவே புரியுது அப்படிங்கிறார். நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் வெறும் குழந்தை பெறும் இயந்திரங்கள் மட்டும்தான், அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்லஸ் டார்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல் அப்படின்னு அவர் தான் அந்த ஃபேமஸான வார்த்தையை சொன்னவர். எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள். ஆனா மனிதர்கள்னு சொல்லும் போது அதுல பெண்கள் கிடையாது, பெண்கள் கொஞ்சம் வீக்கர் செக்ஸ் தான். இன்னும் சொல்ல போனா அவர் பெண்களை நாய்களோட ஒப்பிடுறார். நாய்கள்ல எப்படி விதவிதமான நாய்கள் இருக்கோ அந்த மாதிரி மனைவிகள்லயும் விதவிதமாக இருப்பாங்க, அப்படியே மேனேஜ் பண்ணுங்க அவங்கள வச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. கல்வி பெண்களுக்கு கொடுக்கப்படணுமா வேணாமா அப்படிங்கிற விவாதம் வந்த பொழுது வந்த பதில்கள் என்னன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். எந்த மாதிரி கல்வி? வீட்டை பராமரிக்கிறதுக்கான கல்வி, சமைக்கிறதுக்கான கல்வி, அந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கல்வி. அதுக்கப்புறம் மதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து மதத்தின் கோட்பாடுகளிலிருந்து வழுவாமல் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும்னா அது சார்ந்த மதம் சார்ந்த கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதை தவிர மற்ற கல்விகள்லாம் பெண்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் முதல்ல கல்வி கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க பெண்களுக்கு. இது ஒரு சமூக முட்டாள்தனத்தோட வெளிப்பாடு. ஒரு சமூகமாவே இது ஆண்கள் மேலான குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமா சேர்ந்து கட்டமைத்த இந்த சமூகத்துல பெண்கள் எப்பவும் கொஞ்சம் மட்டமானவர்களாகவே சித்தரிக்கப்படுவதை நாமளும் காலங்காலமா ஒத்துக்கிட்டே வந்திருக்கோம். பெருசா அதை எதிர்த்து கேள்வி கேட்கல. கேள்வி கேட்டாதான் நிலைமை மாறும். எல்லா மதங்களும் கிழக்கிலையும் மேற்கிலையும் தோன்றிய எல்லா மதங்களும் பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள், கணவனுக்கு கட்டுப்பட்டவள், தந்தைக்கு கட்டுப்பட்டவள், மகனுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்னு தான் திரும்ப 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 சொல்லுது. இதெல்லாம் மேலை நாட்டு சிந்தனையா இருக்குங்க. நம்மலாம் பெண்களை எப்படி மதிப்போம் தெரியுமா அப்படின்னா, மதிப்போம், வேற விஷயங்கள்ல மதிப்போம். பெண் வீட்டு வேலை செய்யக்கூடியவளாக இருக்கணும், அவள் இந்த சமூகம் கட்டமைக்கிற அந்த கோட்பாடுகளுக்கு உள்ள சிறந்த பெண்மணியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கறதுல எல்லாம் மதிப்போம். ஆனா ஒரு சான்றாண்மை அப்படின்னு வரும்பொழுது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படியே பூரி படைவாளாம். அந்த மாதிரி தன் மகளை மிகுந்த கல்வி கற்றவள் என்று கேட்ட தாய் பூரி படைந்த கதைகள் எங்கேயாச்சும் இருந்தா தேடி பிடிச்சு எங்களுக்கும் அனுப்புங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா மதங்களுமே கிழக்கிலையாகட்டும் மேற்கிலையாகட்டும் தோன்றின எல்லா மதங்களுமே திரும்ப திரும்ப என்ன சொல்லுதுன்னா, பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவள், கணவனுக்கு கட்டுப்பட்டவள், தந்தைக்கு கட்டுப்பட்டவள், அதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய விஷயம். இன்னும் சில உண்மைகளை ஆத்தர் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. 1918 வருஷம் வரைக்கும் பெண்கள் கால் சட்டை
அதாவது பேண்ட் போடுறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் பாவாடை தான் கட்டிக்கணும். 1920 வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படவில்லை. அவர்கள் ஜனநாயக தலைவர்கள் ஆவறதில்ல, ஜனநாயகத்துல ஒரு பங்களிக்கவே அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இப்ப மேரி கியூரி பத்தி நம்ம சொல்றோம், ஒரு மேதைன்னு சொன்னா மேரி கியூரியோட பேரு நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா மேரி கியூரி பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு, அங்க அவங்க அறிவியல் படிப்பதற்கு போலந்து பல்கலைக்கழகம் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஒரு பொண்ணுக்கு எதுக்கு இயற்பியல் அப்படின்னு கேட்டாங்க. 1960வது வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல பெண் பேராசிரியர்களே இருக்கல. ஏன் பெண் பேராசிரியர்களே இல்லைன்னா அந்த அளவுக்கு படிச்ச பெண்களே இல்லை. ஏன் அந்த அளவுக்கு படிச்ச பெண்களே இல்லைன்னா பெண்களுக்கு எந்த பல்கலைக்கழகமும் அவ்வளவு மேம்பட்ட கல்வியை கொடுக்கல. நீங்க ஏன் வந்து படிக்கணும் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஒன்னா படிப்பு சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கல்யாணத்தை சூஸ் பண்ணலாம். ரெண்டையும் சூஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க கல்யாணத்தை சூஸ் பண்றதுதான் இந்த சமூகமும் அரசாங்கமும் மதமும் வலியுறுத்தி கொண்டே இருந்தது. இன்னைக்கும் கூட நியூயார்க் டைம்ஸ் ஆர்டிக்கிள் என்ன ஒண்ணு எழுதியிருக்காங்கன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடிய அந்த சர்ச் டேர்ம்ஸ்ல என்னுடைய மகன் மேதையாவானா அப்படின்னு சர்ச் பண்ணக்கூடிய பெற்றோர்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகம். என்னுடைய மகள் ஒரு மேதையாவாளா அப்படின்னு சர்ச் பண்ணக்கூடிய பெற்றோர்களின் எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவா இருக்கு. ஓகே, அடுத்தது 3வது சாப்டர்ல இவர் வந்து குழந்தை மேதைகள், சைல்டு ப்ராடிஜிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள பத்தி பேசுறார். பிறவிலேயே இவங்க மேதைகளா இருக்கக்கூடிய அந்த குழந்தை மேதைகளை பத்தி இவர் முக்கியமா அவருடைய ஆய்வின் மூலமாக நிறைய மேதைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய துறைகளை எல்லாம் விளக்கி இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தை மேதைகள் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா, அந்த பிராக்டிஸ் 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 அண்ட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வழியை, அந்த ஒரு ரவுட்டை எடுக்கக்கூடியவங்க தான் குழந்தை மேதையாகிறாங்க. ஸோ அதை எந்த துறைகள்ல எல்லாம் எடுக்க முடியும்? இசையில எடுக்கலாம், செஸ்ல எடுக்கலாம், விளையாட்டுல எடுக்கலாம், பாட்டு பாடுறதுல எடுக்கலாம், கணக்குல கூட ஒரு அளவுக்கு எடுக்கலாம், மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுல எடுக்கலாம். இதுல எல்லாம் தான் குழந்தை மேதைகள் வர முடியுது. ஆனா அந்த நீண்ட கால அப்சர்வேஷனும் தொலைநோக்கு பார்வையும் அந்த ஆழமான படிப்பும் ஆழமாக சமூகத்தை படிக்கிறதுமான அந்த துறைகள்ல குழந்தை மேதைகள் வர முடியறதில்ல. ஸோ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்குள்ள தன்னை பயிற்சி பண்ணிக்கிட்டு மேல வரக்கூடிய துறைகள்ல குழந்தை மேதைகள் நிறைய உருவாகிறாங்க. ஆனா அதுதான் என் குழந்தை மேதையா இல்லையே அப்படின்னு நீங்க இப்ப கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மற்ற துறைகள்ல எல்லாம் ஒருத்தர் வளர்ந்த பின்னாடிதான் மேதையாக முடியும். இப்ப அரசியல், சமூக உளவியல், உயிரியல், சார்லஸ் டார்வின் வந்து 5 வயசுல சார்லஸ் டார்வினா ஆயிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் சார்ந்த துறையில பல வருடம் பயணம் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி ஒவ்வொரு தாவரம், ஒவ்வொரு விலங்கு, ஒவ்வொரு ஃபாசிலையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஸ்டடி பண்ணி ஒரு பெரிய உழைப்பை கோரிய ஒரு வேலை. அதன் பிறகுதான் அவரால் அந்த தியரியை வந்து டிவைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான துறைகள்ல குழந்தை மேதையெல்லாம் உருவாக முடியாது. இப்போ உங்க குழந்தை மேதை இல்லைன்னா கூட பிற்காலத்துல ஒரு மேதையா ஆக முடியும். அதனால நீங்க டிவியில பார்த்துட்டு ஐயோ அந்த குழந்தை சூப்பர் சிங்கர் ஆயிடுச்சே, இந்த குழந்தை செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் ஆயிடுச்சே, என் குழந்தை ஆக வேணாமா, நானும் போய் கிளாஸ்ல போடுறேன், மியூசிக் கிளாஸ் போடுறேன், செஸ் கிளாஸ் போடுறேன், நீயும் படி பண்ணு, அவனை பாரு அவனை மாதிரி ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்லாம் உங்க குழந்தைய ப்ரெஷரே பண்ணாதீங்க. ஏன்னா உங்க குழந்தை பின்னால வேற விதத்துல ஜீனியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த குழந்தை மேதையா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு உலக பார்வைய, ஒரு பல துறை அறிமுகத்தை தான் நீங்க கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வந்து வடிவங்களை பார்க்கறதுலையும் அப்டிராக்ட் ஃபார்முலாஸை பார்க்கறதுலையும் வடிவங்களை குறித்தின ஒரு இமேஜினேஷன்லையும் அவருக்கு ஒரு அசாத்தியமான திறமை சின்ன குழந்தையிலே இருந்தது. ஃபார்முலாஸை அவரால் பார்க்க முடிஞ்சது, நம்பர்ஸை அவரால் பார்க்க முடிஞ்சது, அந்த வடிவங்கள் பேட்டர்ன்ஸை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது. நம்மளால பார்க்க முடியாத விஷயங்களை அவரால் பார்க்க முடிஞ்சது. ஆனா அவரால் எதை பார்க்க முடியலன்னா வொக்காபுலரி மனப்பாடம் பண்ண முடியல, பெரிய பெரிய எஸ்ஸேஸை அவரால் படிக்க முடியல, அதையெல்லாம் படிச்சு ஞாபகத்துல வச்சுக்க முடியல அவரால். பிகாசோ அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த ஓவிய கல்லூரியில போய் சேர்ந்தப்ப அவர் பல மணி நேரம் அந்த பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த வகுப்பை கூட கவனிக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க அந்த பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சோடனே அவருக்கு புரிஞ்சிடும் இதான் சொல்ல வராங்கன்னு. அவங்க சொல்ற விஷயத்த அவங்க எதிர்பார்க்கறத விட பிரமாதமா அவரால் உருவாக்கிட முடியும். ஆனா அவருக்கு கணக்கு திறமை எவ்வளவு இருந்தா அவருக்கு கணக்கே போட தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான திறமைகள் இருக்கும். உங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து
இசையில ஒரு பரிசு வாங்கிட்டாங்கறதுனால உங்க பொண்ணும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. யாரோ ஒரு பையன் கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாங்கறதுனால உங்க பையனும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ப்ரெஷரை நீங்களும் எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கும் கொடுக்காதீங்க. பல்துறை வல்லுனராக பல துறைகள்லயும் உங்க குழந்தைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுங்க. இந்த உலகத்தை குறித்து ஒரு பார்வையை கொடுங்க. எப்படி படிக்கணும், அந்த லஸ்ட் ஃபார் லேர்னிங், படிக்கிறதுல ஒரு ஆர்வம், அதை ஏற்படுத்துறது தான் ஒரு பெற்றோரா உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா மேதைகளுமே படிக்கிறதுல, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல, அதாவது அவங்களோட துறை சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுல, அவங்க துறை சார்ந்த விஷயங்கள்ல, புதிய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தனியாத பேரார்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். ஸோ மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து லியோனார்டோ டாவின்சி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், டெஸ்லா, சார்லஸ் டார்வின், இப்ப இருக்கிற எலான் மஸ்க் வரைக்கும் இவங்க எல்லாரும் புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறத ஒரு சுமையாவே பார்க்கல. இன்னும் சொல்ல போனா அதுதான் அவங்களுக்கு சுகமா இருந்தது. புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த துறையில ஒரு பேரார்வம் இருந்தது. அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, தனக்கு எந்த துறை மேல ஆர்வமும் காதலும் இருந்ததோ அந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொருத்தர் சொன்னதுக்காக அவங்க ஒரு துறையை தேர்ந்தெடுக்கல. இலான் மஸ்க் சமீபத்துல கூட பல மணி நேரங்கள் ஒரு நாள்ல புத்தகம் படிக்கிறதுக்காக செலவிடுவாராம். ஒரு வாரத்துல 2-3 புக்ஸ் எல்லாம் கூட படிச்சு முடிச்சுடுவாராம். இப்ப இதை கேட்டவுடனே உங்களுக்கு எரிச்சல் வந்ததுதான். ஏன்னா எலான் மஸ்க் நீங்க எடுத்திருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைட்ல நிக்கிறாரு. அதனால எலான் மஸ்க் எல்லாம் ஒரு மேதையா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அதுதான் புத்தகத்துக்கு ஆரம்பத்திலேயே ஆசிரியர் விளக்கிட்டாரு. யாரை நம்ம மேதையா பார்ப்போம்னா, நம்ம கருத்தோட ஒத்து போறவங்க, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறவங்க, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதவங்களதான் நாம மேதையா பார்ப்போம். ஃபைண்ட் யுவர் மிஸ்ஸிங் பீஸ். எல்லா மேதைகளுமே நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா, உங்களுடைய பேரார்வம், உங்களுடைய பேஷன் எந்த துறையில இருக்கோ அந்த துறையை பின்தொடர்ந்து போங்க, அந்த துறையில நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறது தான். இப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை யாராவது நீங்க ஒரு பத்திரிகையாளராக ஆகணும், நீங்க ஒரு கட்டுரையாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வாழ்க்கை பூரா ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு வொக்காபுலரி, அந்த வார்த்தைகளோட விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு அவருக்கு பிடிக்கல. அவரால் அது முடியல. அவரால் அப்டிராக்ட் கான்செப்ட்ஸ் அதை பார்க்கறதுல இருந்த ஆர்வம் இதுல அவருக்கு இல்லை. அது அவரால் இயல்பாவே முடியல. பிகாஸோ போய் நீ ஒரு கணக்கு மேதையாதான் ஆகணும், கணக்கு படி அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வாழ்க்கை பூரா ஒரு சோகமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாரு. அவருக்கு எந்த துறையோ அந்த துறையை அவர் எடுக்கும் பொழுது அவங்க அதுல ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தாங்க. அதுதான் அவங்களோட மகிழ்ச்சியே. அவங்க மகிழ்ச்சியை தேடி போகல. ஆனா அந்த விஷயங்களை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க செய்யும் பொழுது, அதுல அவங்க ஆழ்ந்து இருக்கும் பொழுது மகிழ்ச்சி உள்ளிருந்து ஸ்புரிக்கும். அதே மாதிரி மேரி கியூரி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் அறிவியல் ஆய்வு கூடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, அங்க இயங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வலியே தெரியாது, கவலைகளே தெரியாது, நேரம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த இரும்பு குழாய்கள் மேல அந்த பலவிதமான மெட்டல்ஸ் எல்லாம் உருக்கி ரொம்ப நேரம் அந்த நெருப்புக்கு முன்னாடி நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். பல நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்க தோல் மேல, அவங்க உடம்பு மேல எல்லாம் கூட பட்டு புண்ணாயிடும். ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கு அந்த வலியே தெரிஞ்சதில்ல, எனக்கு அந்த வேலை பண்றது சுமையாவே தெரிஞ்சதில்லை அப்படின்னு. ஏன்னா அதுதான் அவங்களோட பேஷன், அதுதான் அவங்களுடைய காதல். அதையேதான் அந்த மேதைகள் நமக்கும் ஒரு அறிவுரையா கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த மேட் ஜீனியஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீனியஸ் அண்ட் இன்சேனிட்டி. இதுக்கு இவர் என்ன தலைப்பு கொடுக்குறாருன்னா, லெவரேஜ் யுவர் டிஃபரன்ஸ். நீங்க எல்லார் மாதிரியும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேதைகள் எல்லார் மாதிரியும் இருக்கல. மேதைகளுக்குன்னு தனி திறமைகள் இருந்தது, தனிப்பட்ட பிரச்சனைகளும் இருந்தது. அதுதான் அவங்கள மேதையாக்குச்சு. இப்ப நம்மள மாதிரியே சிந்திச்சு, நம்மள மாதிரியே வாழ்ந்து, நம்மள மாதிரியே இருந்திருந்தா அவங்க எப்படி மேதை? அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சராசரி மனிதர்கள் தானே. அப்ப அவங்களோட பிரச்சனைகளும் வேறு மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. DSM அப்படின்னு சொல்லக்கூடிய டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம் எல்லா விதமான மன நோய்களுக்கும் ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கிட்சோஃப்ரெனியானா என்ன, பைப்போலர் டிசார்டர்னா என்ன, ஆன்சைட்டினா என்ன, டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. அந்த வரையறையின் அடிப்படையில பிரிட்டன்ல வெளியிடப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சாதாரண மக்கள்ல, சராசரி மக்கள்ல 1% பேருக்கு டிப்ரெஷன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. ஆனா பெரிய கவிஞர்கள், ஓவியர்கள், இசை மேதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5% பேருக்கும் மேல இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. பெரிய படைப்புகளை படக்கூடியவங்கள்ல பல பேருக்கு பைப்போலர் டிசார்டர் இருக்கு, ஸ்கிட்சோஃப்ரெனியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
சோ அவங்களுடைய படைப்புகளும் சிந்தனைகளும் வேறு மாதிரியாக இருக்கு, அவங்க அனுபவிக்கக்கூடிய வலிகளும் கூட வேறு மாதிரியாக இருக்கு. அந்த வலிகளுக்கான ஒரு நிவாரணமாக அவர்களுடைய கலையே அல்லது அந்த துறை மீதான அந்த காதலே உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. விர்ஜீனியா வுல்ஃப் பலராலும் கொண்டாடப்பட்ட ஒரு மேதை எழுத்தாளர். ஆனா அவங்களோட நெஃப்யூ என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வீட்டுல வச்சு பாத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா திடீர்னு அப்படியே கீழே கிடக்கிற கல்லு மண்ணெல்லாம் பொறுக்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு அப்படியே லண்டன் நதியோரமா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு தூரம் நடப்பாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் கூட அவங்க பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிடுவாங்க. அந்த கற்பனை சக்தி அது அவங்களை அப்படியே இழுத்துட்டு போகும். அந்த இமேஜினேஷன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு மேனியாக்கல் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு போயிடும். அப்ப யாராலையும் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. நம்ம போய் இழுத்தா கூட நம்மள போட்டு அடிப்பாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற நர்ஸுங்களையும் அவங்க கொஞ்சம் வயலண்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஓவியர், ஜப்பான்ல இருந்த ஒரு ஓவியர் யோயோ குசாமா அப்படிங்கிறவங்க, அவங்கள பத்தியும் அவங்களுக்கு ஒரு அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு டிசார்டர் அல்லது இந்த பிரச்சனைகள்ங்கிறது ஒரு சாபம் கிடையாது, இதுதான் இவங்களுடைய வரம். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரச்சனை அந்த மேனியாக்கல் ஸ்டேஜ் அதை போட்டு அழுத்தும் பொழுது எனக்கு எழுதினா மட்டும்தான் நிம்மதி வரும், எனக்கு வரைஞ்சா மட்டும்தான் நிம்மதி வரும், எனக்கு பாடினா மட்டும்தான் நிம்மதி வரும். அந்த நேரத்துல அவங்க படைக்கக்கூடிய அந்த படைப்புகள் உலகமே அதிசயமா பார்க்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருந்தது. ஏன்னா அவங்களோட சிந்தனைகள் நம்மள மாதிரி இல்ல, அதனால அவங்களோட படைப்புகளும் நம்மள மாதிரி இல்ல, அதனால அவங்க பண்றது நமக்கு அதிசயமா படுது. அடுத்ததாக ஆத்தர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேதை அப்படின்னு ஒருத்தரை நாம கொண்டாடும் பொழுதே அவர் நேர்மையாளராகவும் இருப்பார், அவர் மனித இனத்தின் மேல ஒரு கருணை கொண்டவராக, ஒரு நல்லெண்ணம் கொண்டவராக, எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் கொண்டவராக இருப்பார், எல்லார்கிட்டயும் அன்பா தான் இருப்பார். அப்படிலாம் நம்மளாவே அசியூம் பண்ணிக்க கூடாது. சோ மேதமை, துறை சார்ந்த வல்லமைங்கிறது வேற, ஒருத்தருடைய நேர்மைங்கிறது வேற. இது ரெண்டும் சேர்ந்தும் இருக்கலாம், சேராமலையும் இருக்கலாம். சோ இவர் என்ன எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி சொல்றாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல உறுதுணையாக இருந்த பல பேரை அவர் ஏமாத்திட்டாரு அப்படிங்கறத பத்தி அவரோட பயோகிராஃபிலேயே அதை எழுதியிருக்காங்க. வீட்டுல இருந்தவங்க, அலுவலகத்துல இருந்தவங்க யாரையுமே தயவு தாட்சிணியமே பார்க்காம ஈஸியா காயப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியல் துறையில பெரிய வல்லுநரா இருந்தா கூட அவருடைய மனைவி தான் கணக்கு துறையில பெரிய வல்லுநரா இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணக்குகள் இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பெரிய அளவுல உதவி பண்ணிருக்கு. இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் மேரி கியூரிக்கும் இடையில நடந்த கடித பரிமாற்றங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா கூட அவர் தன்னுடைய கட்டுரைகளை வெளியிடும் பொழுது அவரோட மனைவிக்கு எந்த கிரெடிட்டுமே கொடுக்கல. தாமஸ் ஆல்வா எடிசன், அவருடைய கண்டுபிடிப்பு தான் இந்த லைட் பல்பு. இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரா இருக்கிற எல்லா மனிதர்களும் இதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இவர் லைட் பல்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவருடைய சமகாலத்தவரான டெஸ்லா ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த லைட் பல்ப் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, ஆனா இது எல்லா மக்களுக்கும் நாம கொண்டு போய் சேர்க்கணும்னா டைரக்ட் கரண்ட்னு சொல்லக்கூடிய டிசியை நாம யூஸ் பண்ணக்கூடிய கூடாது, ஆல்டர்னேட் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பல்பும் இது சார்ந்த விஷயங்களும் இதுல இருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தனக்கு தான் கிரெடிட் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பனி போரே நடந்துட்டு இருந்தது. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் இவரை பத்தியும் இவருடைய பர்சனல் விஷயங்களை பத்தியும், இந்த ஏசி கரண்ட் வந்தா எல்லாருமே செத்து போயிடுவாங்க, மனித இனமே அழிஞ்சு போயிடும், அது யானையை கூட கொன்னுடும், அது மட்டும் சரியா நம்ம பயன்படுத்தலாம், பேராபத்துக்களை விளைவிச்சிருவோம் அப்படின்லாம் பல பிரச்சாரங்களை பண்ணாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் பூராவே நம்ம எல்லாருமே ஆல்டர்னேட் கரண்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேதைகள் பாத்தீங்கன்னா வேகமா போகணும், முதல்ல போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த விஷயம். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படியாவது செயல்படுத்திடணும், தனக்கு அதுக்கான மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாம் தான் அவங்களுடைய ஆர்வம் இருந்ததே ஒழிய அதுக்காக பல பேர் அவங்க அடிச்சு தள்ளிட்டு போறதுக்கும் தயங்கினதில்லை. இது எல்லா மேதைகளுக்கும் பொருந்துமா இல்லை, ஆனா எல்லா மேதைகள் நேர்மையானவர் நம்மளாவே நினைச்ச கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மேதைகள் ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் கிடைக்கிறதாக பல மேதைகள் சொல்றாங்க. இதை பத்தி ஒய் வி ஸ்லீப் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. அந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு தான் நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த புத்தகம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை எல்லாம் விளக்குது. ஒரு விஷயத்துல நீங்க ஆழமா வேரூன்றி படிக்கணுமா இல்லையா, பயிற்சி பண்ணணுமா இல்லையா, கவனம் செலுத்தணுமா இல்லையானா கண்டிப்பா பண்ணணும். ஆனா அதுக்கு ஈக்குவலான அளவு நீங்க ஒரு
ரிலாக்ஸும் பண்ணணும். ஒரு டிஃப்யூஸ் மோடுக்கும் நாம போக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட மூளையை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்யூஸ் மோடுக்கு அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த இடத்துல தான் மூளை வந்து நீங்க இதுவரைக்கும் படிச்சு வச்ச இதுவரைக்கும் கிரகிச்சு வச்ச விஷயங்கள் எல்லாம் தனக்குள்ள பதிய வச்சுட்டு புதிய புதிய காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பாக்குது. அது உங்க மூளையினுடைய இன்னொரு பகுதி. இதை சப்கான்சியஸ் மைண்ட் வந்து தானாவே பண்ணுது. நீங்க கான்சியஸ் மைண்ட்ல என்னெல்லாம் பயிற்சி பண்றீங்களோ, என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, என்னெல்லாம் கிரகிக்கிறீங்களோ, அதையெல்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் வேற வேற பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல போட்டு பார்த்து நீங்க முழிச்சிருக்கும் போது கிடைக்காத தீர்வுகளை தூங்கிட்டு இருக்கும் போது அல்லது ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கொடுக்குது. பல பேர் இதை சொல்லியிருக்காங்க, நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கனவுல வந்தது. இந்த டிஎன்ஏயோடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் கூட அதை தான் சொன்னார். நான் திடீர்னு ஒரு நாள் ரிலாக்ஸா ஒரு வெக்கேஷன்ல போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது அப்படின்னு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறதும் பயிற்சி பண்றதும் முக்கியமோ அதே அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றதும் முக்கியம். அடுத்ததாக மேதைகள் கிட்ட இருந்த இன்னொரு கடைசி விஷயம் ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க படிக்கும் பொழுது அவ்வளோ தூரம் அதுல ஊன்றி போயிடுவாங்க. வேற எந்த விஷயமுமே அவங்கள தொந்தரவு பண்ண முடியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய கசின், அவங்களுடைய தங்கை, இவங்கெல்லாம் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரூம்ல என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும், எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, மியூசிக் ஓடிட்டு இருக்கும், டிவி ஓடிட்டு இருக்கும், எல்லாரும் கச்சா முச்சான்னு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஸ்மோக் இருக்கும், குடி இருக்கும். ஆனா இவர் பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுட்டு அவருடைய விஷயங்களை பத்தி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த எந்த விஷயமுமே அவர் காதுல விழாது, எதுவுமே அவரை தொந்தரவு பண்ண முடியாது. இப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கோமே, நம்ம பக்கத்துல நமக்கு ஒரு அருமையான ஒருத்தர் வந்து ஒரு புத்தகத்தை பத்தி விளக்கிட்டு ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு டீச்சர். நாம வந்து நம்மளோட ஓன் உலகத்துல போனை நோண்டிட்டு இருப்போம். அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காதுல விழுந்திருக்காது இல்லையா? ஏன்னா நமக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஐன்ஸ்டீனுக்கு இந்த மாதிரியான இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட அவருடைய துறையும் அவருடைய பாடங்களும் அவருடைய கணக்குகளும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவர் வந்து மற்றவங்களுக்காக அதை கவனம் செலுத்தி படிக்கல, தனக்காக அது பண்ணாரு. அதுதான் அவருடைய இயல்பாவே இருந்தது. இதுவேதான் எல்லா மேதைகளுக்குமே. சோ இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தினுடைய சாரம். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு துறை சார்ந்த நமக்கு எதுல பேஷன் இருக்கோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தா மட்டும் பத்தாது, அதுல நம்ம முழு கவனத்தையும் செலுத்தணும். அதுல நம்ம இயல்பாவே கவனத்தை செலுத்துவோம், அது நமக்கு பிடிச்ச துறையா இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஒரு வேதமைங்கிறது சின்ன வயசே வந்துடணும், இல்லைன்னா என் குழந்தை தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற அந்த பதட்டம் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம விட்டு வச்சிடலாம். ஒரு புதிய சிந்தனைகளோ ஒரு புதிய கருத்துக்களோ நமக்கு உதிக்கும் பொழுது அதை தைரியம் முன்னெடுத்துட்டு போகக்கூடிய தைரியமும் அது குறித்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்கிற தைரியத்தையும் நாம வளர்த்துக்கணும். அதே சமயத்துல எந்த அளவுக்கு நமக்கு பிடிச்ச துறையில நாம இயங்குறது முக்கியமோ அது அளவுக்கு முக்கியம். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஓய்வு எடுக்க தெரிஞ்சுக்கிறது. இந்த புத்தகம் வந்து ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த உலகத்தை பத்தின நம்மளுடைய புரிதலை இது இன்னும் ஆழப்படுத்தும். அதுக்காக இந்த புத்தகத்தை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா ஒரு தடவை படிச்சு பாருங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா மற்றவர்களோட, குறிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு நான் கேட்டதுக்காக நீங்க கமெண்ட் போட்டதுக்கும் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.